ரதிப் ரிஷான் எங்கே வந்திருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ரதிப் ரிஷானை செக்கப் பண்ணுறதுக்காக. 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போதில்ல, அதான் சாலிட் ஃபுட்ஸு கொடுக்கலாமான்னு கேட்குறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வெயிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டேடிகிட்ட இருந்தாங்க. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட விளையாண்டுகிட்டு இருந்தாங்க நம்ம ரதிப் ரிஷான். நம்ம வண்டி வரதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோங்க. அதில் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. கடைசியில் ஒரு வழியாக சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் போய் மீன் சாப்பாடு, ரதிப் ரிஷான் அண்ணனுக்கு சிக்கன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டு இருந்தோம். செம ஜாலியாக இருந்தாங்க ரதிப் ரிஷான். ஆனால் என்ன ஒரே மழைங்க. நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரில, மழை அடிச்சுக்கிட்டு ஊற்றுச்சு. ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு நம்ம ரதிப் ரிஷானுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க பெரியம்மாவோடய விளையாண்டுக்கிட்டு இருந்தா நம்ம ரதிப் ரிஷான். அந்த விளையாட்டில் ஜாலி மூடில் என்கிட்ட பால் கூட ரதிப் ரிஷான் குடிக்கவே இல்லை. மழை பெய்யவும் வேறு எந்த திங்ஸுமே வாங்கலை. பழங்கள் ஜூஸ் கூட கொடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம ரதிப் ரிஷானுக்கு. பழங்கள் கூட வாங்காமல் வந்துட்டோம். அப்புறம் பேக்கரியில் நின்று அவங்க பெரியம்மாவும் எங்கள் அம்மாச்சியும் டிரைவர் அண்ணாவும் காஃபி குடித்தாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டோம், அவங்க சாப்பிடல. அவங்க அண்ணன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருந்த பார்க்கில், ரதிப் ரிஷான் அண்ணன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க பெரியம்மா டிரைவிங் பழகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்டேரிங்கை கையில் எடுத்துருக்காங்க நம்ம ரதிப் ரிஷான் பெரியம்மா. ஃப்ளோவில் நல்லா தான் போகுது, எப்படியும் பழகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரைவ் பண்ணேன். அதோடு வீட்டுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் நேரத்துலையே. எங்கள் அம்மாவும் ரதிப் ரிஷான் பெரியம்மாவும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அங்கே சாப்பிடலையா, அதோடு வீட்டில் சாம்பார் வச்சுருந்தாங்க அக்கா, அதாவது என் ஹஸ்பண்டோட பிரதர் ஒய்ஃபு. ரதிப்புக்கு 2 டானிக் கொடுத்தாங்க டாக்டர். அது போக ஜூஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாலிட் ஃபுட்டும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட ஈவினிங் போல் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உள்ள ஊருக்கு போயிருந்தாங்க. அங்கே குளத்துல தாமரைப்பூ இருக்கும், பறிச்சிட்டு வந்தாங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. எனக்காக பறிச்சிட்டு வந்தாங்க என் ஹஸ்பண்டு. அந்த தாமரை விதையை நல்லா இருக்குமா, அதை உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாய்.